பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சட்டவிரோத கருக்கலைப்பின் போது உடல் நலம் பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு சென்ற 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? கேளம்பாக்கம் அருகே படூர் என்ற அந்த பகுதியில தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்துல 2ஆம் ஆண்டு பயின்று வந்த மாணவி சமீபத்துல, அதாவது ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அந்த கல்லூரியில் பணிபுரியக்கூடிய உதவி பேராசிரியர் ராஜேஷ்குமார் என்பவரால் அழைத்து செல்லப்பட்டு கட்டாய கருக்கலைப்புக்கு அவரை உட்படுத்தியிருக்கிறார்கள். இதுல உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகார்ல தாழம்பூர் போலீசார் விசாரணை நடத்தியதில் இந்த மாணவியை அந்த கல்லூரி உதவி பேராசிரியர் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்தியதும், அதனால் அவர் கருவுற்றதும் தெரிய வந்தது. அதற்கு பிறகு அந்த தனியார் மருத்துவமனையில இவர்தான் அந்த பெண்ணுடைய கணவர் என்று பொய்யான தகவலை கூறி கருக்கலைப்புக்கும் அவர் திட்டமிட்டிருந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அவர் சிகிச்சையில் இருந்தார். இதற்கிடையில இந்த வழக்குல அந்த கல்லூரி உதவி பேராசிரியரும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த இந்த மாணவி கோமா நிலைக்கு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான தகவல் இந்த விசாரணை நடத்தி வரக்கூடிய தாழம்பூர் போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தாழம்பூர் போலீசார் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.